Hi guys, welcome to JJ Mom's Life Tale. எல்லா போலும் இறைவனுக்கு ரொம்ப பேருக்கு வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும், எந்த நேரமே அடுப்படிக்கிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸுகள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க மக்களை வீடியோவுக்கு போவோம். வந்து கரெக்டாக 1:50க்கு தான் கட்டிங் பண்ணவே ஆரம்பித்தேன். இறாலை உரித்து எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 1:15 ஆயிடுச்சு. அதை நான் வீடியோ எடுக்கலை. இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி இதை வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு எல்லா பொருளையுமே கட்டிங் பண்ணி நீங்கள் அடுப்புக்கிட்டால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. இது நம்மளுக்கு டைமும் மிச்சம், அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து கேஸும் மிச்சமாகும். தேங்காய் பூ மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டு அது கட்டியாக இருக்க சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 வெஜ்ஜு பரட்டி ஒரு இறால் குழம்பு வைக்க போகிறேன். வேறு மாதிரி தான் நான் பரட்ட போகிறேன். இந்த வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லைன்னா இன்னும் சுருக்காகவே நான் சமைச்சிருவேன். பொதுவாகவே 15 நிமிஷத்தில் சமைச்சிருவேன். இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நான் கட்டிங் பண்ணேன். பூண்டு இடிக்கல், ஒரு கத்தி, அப்புறம் அந்த தோலுக்கு அந்த வெஜ்ஜு அந்த பைக்கிலே தனித்தனியாக வச்சுட்டேன், எல்லாமே கார்டனுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு. இதை சமயத்தில் கழுவி வச்சுட்டு கூட நான் வந்து அடுப்பை போய் திறப்பேன். நீ கழுவுறதுக்கு முதலே அடுப்பை திறந்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கு, லைட்டான தீயிலே வச்சு நம்ம வந்து சமைக்கலாம். தேங்காய் பூ மட்டும் எடுத்து வைக்கல, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் ஹாட் வாட்டரை ஊற்றி அந்த மசாலாவை போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா ரெடி. நம்மளுக்கு வந்து குழம்பு கொதிக்கலையே நம்ம அந்த மசாலாவை அரைச்சிடலாம். அந்த வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுப்பை வந்து இயற்கையாகவே வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம், கேஸ் நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகும். நம்ம இயற்கையாகவே 3 மாதத்துக்கு ஒரு தடவை கேஸ் மாற்றுற மாதிரி பார்த்துக்கிறோன்னா நம்மளுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்குது. பாருங்கள், 5 பெட்டி முதல்ல நான் எடுத்து வச்சுருக்கேன். வெஜ்ஜுக்கு போடுறதுக்காண்டி இந்த மசாலா ஃபுல்லாக அந்த மாதிரி திறந்து வச்சுக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 அடுப்பு நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து வெஜ்ஜுக்கு, 2 வெஜ்ஜுமே இந்த ஒரு கடாயிலே பிரட்டிடுவேன், 1 குழம்பு, அவ்வளோதான். இப்போ கரெக்டாக 1:25 நான் வெஜ்ஜு பிரட்டிட்டேன். காய் அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. இறாலுக்கு மசாலாவும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம 5 பெட்டியை தூக்கி உள்ளுக்கு வச்சிட வேண்டியது, நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு வெஜ்ஜுக்கு நான் வந்து கருவாடு பொரிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரெசிபிலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரெசிபியுமே நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் இறாலுக்கு எல்லா மசாலாவும் போட்டாச்சு, காரம் மசாலா மட்டும் தான் பேலன்ஸு. இந்த பக்கம் வந்து நம்ம கீரையை அள்ளி வச்சிட வேண்டியது. மிளகுத்தூள் வந்து கீரைக்கு, காரம் மசாலா வந்து குழம்புக்கு. நான் இன்றைக்கி வந்து இறாலுக்கு வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ கரெக்டாக 1:30 மணி மசாலாலாம் அரைச்சிட்டோம். அரைச்சி இப்போ வச்சாச்சு. இதுக்கப்புறம் வெஜ்ஜும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாயி அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இதை கையோடு எடுத்து கழுவிட வேண்டியதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மசாலா அரைச்சதை நம்ம வந்து கொஞ்சமாக கல்யாண தண்ணி இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்ற வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணி நேரத்தில் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம். எனவே இறால் குழம்புக்கு வந்து கல்யாண தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ மசாலாவுக்கு கொஞ்சமாக கல்யாண தண்ணி இருந்துச்சு, அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கி ஊற்றிட வேண்டியது. இது வந்து நம்மளுக்கு வந்து 2வது கல்யாண தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி 2வது தண்ணி. குழம்பு, சூப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வேஸ்ட் பண்ணாமல் இதை செஞ்சுக்கிறலாம். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஒரு கொதி வந்ததோடய அடுப்பை குறைச்சி வச்சுருவேன். இப்போ கழுகுறதுக்குள்ளது கரம் மசாலா மட்டும் குழம்புக்கு போடுறது இருக்குது. அதுக்கப்புறம் கழுகுறதெல்லாம் கொண்டு போய் கழுகிற வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லாமே கழுகுறதுக்கு போட்டிருக்கிறோம். கையோடு எடுத்து கழுகிற வேண்டியது. இந்த வெஜ்ஜுகள்லாம் வந்து கார்டனில் ஊற வச்சு போடுறதுக்காண்டி எல்லாமே தனியாக வச்சுருக்கிறேன். வெளியே போய் அதை வேலையை பார்க்கணும். எனக்கு வந்து ஒரு 15-20 பேருக்கு கட்டிங் பண்ணி சமைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வேணும். அதுவே 4-5 பேருக்கு சமைக்கிறதா இருந்தால் 1 மணி நேரத்தில் சமைச்சிருவேன். எப்படியாப்பட்ட சமையலாக இருந்தாலும் நான் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் பண்ணி சமைச்சு முடிச்சிருவேன். அவ்வளோதான், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சின்ன தீயில் தான் நான் வச்சுருக்கிறேன். நம்ம தேங்காய் பால் ஊற்றினதோடய நம்ம சிறு தீயில் வச்சிடணும். மசாலா ஊற்றினதோடய அதிலே நல்லா வெந்துடும். நம்ம கேஸ் நம்மளுக்கு சரியான மிச்சம். இப்போ நான் காரம் மசாலா போட்டு ஒரு கொதி வந்ததோடையே அடுப்பு அடைச்சிட வேண்டியதை முடிஞ்சிருச்சு. சிறுதியிலேயே வச்சுருவேன். தேங்காய் பால் மசாலா ஊற்றினதோடய ரொம்ப சிறுதியில் வச்சுட்டு நான் பாடு கழுகுற வேலை, துடைக்கிற வேலையவே பார்த்துருவேன். அது பாட்டுக்கு நம்மளுக்கு நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்படிக்கிலே நிற்காதீங்க. அப்புறம் வெறும் சாதாரண ஈரத்துணி வச்சு தான் நான் வந்து அடுப்பை ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் எனக்கு ரொம்ப அழுக்காக இருந்தால் தான் நான் வந்து சோப்பு இதுவும் போட்டு நான் செய்வேன். நான் வந்து டெய்லிலாம் சோப்பு தண்ணி ஊற்றி செய்ய மாட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமைக்கு நான் செய்வேன் எப்போவுமே. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வியாழக்கிழமை செய்யலாம், நல்லா வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம செஞ்சுக்கலாம். அதெல்லாம் அழகாக துடைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு எல்லா சாப்பிடமே ரெடி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சுருக்காக சமைக்கிறீங்க, எங்களுக்கு அடுப்படிக்கில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாருமே அடுப்படிக்கில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை. நம்ம தான் வகுத்துக்கிறணும், டயத்தை கரெக்டாக செஞ்சுக்கிறணும். இது நம்மளுக்கு செய்கிறதுக்கு அடுப்புக்குள்ளே நின்ற டைமில் நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் தான். அப்புறம் கழுகுறது, துடைக்கிறது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எல்லாம் 1 மணி நேரம்.
இப்போ கரெக்டாக 1:50. இப்போ நம்ம வந்து அடுப்படியெல்லாம் எல்லாத்தையும் நல்லா கூட்டி மோப்பெலாம் போடல, கூட்டி வச்சுட்டா முடிஞ்சிருச்சு, க்ளீனாக ஆயிடுச்சு. நம்ம கிச்சன் வந்து ரெடி. இதுக்கு மேலே நம்ம கிச்சனுக்குலாம் வர வேண்டியதில்லை. இனிமேல் ஈவினிங் ஸ்நாக் எதுவும் செய்கிறதா தான் நம்ம வரணும், டீ போட தான் வரணும். எப்போவுமே நம்ம கிச்சனுக்குள்ளே இருந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பெண்களை தான் இந்த டயங்களை நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிறணும். சமையல் டிப்பு, இந்த கிளீனிங் பண்ணுற டிப்பு, எவ்வளோ சுருக்காக சமைக்கலாங்கிற டிப்பு என்னோடய ஓல்டு வீடியோவில் கூட நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் போடலை. இன்றைக்கி நம்ம போட்டது வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிடக்கூடிய சமையல் கூட இது நான் உங்களுக்கு டைமிங்கும் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எதோ நாட்டம் இருந்தால் ஒரு பெரிய சமையல் ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவுக்குள்ளது எவ்வளோ நேரம் எனக்கு எடுத்துச்சு அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.